வாங்க இப்போ நான் உங்களுக்கு சங்கீதத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 121 அது நான் சொல்லும்போது வாசிங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, வேத ஆய்வுக்காக கடந்து போகலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை அதை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதன் அடிப்படையில் வேத வாக்கியம் நமக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை அது சீர்படுத்தும். அது நம்மளை ரொம்ப ரொம்ப சேஞ்ச் பண்ணும். நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வைப்பதற்கு அது நம்மளை ரொம்ப உந்துதல் படுத்தும். ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யலாம், ஆய்வு செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சங்கீதத்தில் ஆரோகண சங்கீதம் என்ற தலைப்பில் சங்கீதமே இருக்கிறது. இப்போ அந்த ஆரோகண சங்கீதத்தில் இருந்து தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு தெரிவு செய்யப்பட்ட சங்கீதம் வந்து 121. இப்போ அதை வாசிங்க. அதுக்கு பிறகு நம்ம எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்ம ஒரு கண்ணம் மூடி ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. இப்போதும் நாங்கள் வாசித்த திருமறைக்காய் ஸ்தோத்திரம். தந்தை, இதை வாசித்து புரிந்துள்ளத்தக்க அறிவு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இதை எங்களுக்கு விலக்கி தரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரங்களை சேர்த்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே பிளவர், நம்ம நேரம் போகலாம். இப்போ வாங்க, இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சங்கீதத்தில் ஆரோகண சங்கீதம் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்குது. அது என்ன ஆரோகணம் சங்கீதம் என்றால் என்ன? இதை நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? அது ஆரோகணம். இப்போ எல்லாம் சொல்லுவோம் ஏறு முகம், அதாவது அசெண்டிங், சாம் ஆஃப் அசெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஏறி போகிற ஒரு சங்கீதம், பாடல். ஓகே, அதெல்லாம் ஓகே தான். இப்போது இந்த ஆரோகணம் அப்படின்னு சொல்லுறதுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டால் பாருங்கள். முதலாவது இதுக்கு வந்து இந்த சங்கீதத்தை யார் எழுதினான்னு முதல்ல பார்க்கணும். எசேக்கியா ராஜா இந்த சங்கீதங்களை அவர் எழுதினார். இப்போது அவங்க யூதர்களுடைய கலாச்சாரப்படி எசேக்கியா, இப்போ எசேக்கியாவுக்கு நமக்கு தெரியும். அப்போ வந்து எசேக்கியா அவன் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது அசீரியர்கள் வந்து அந்த யூதா தேசத்தை பிடிக்க வர்றாங்க. அப்போ ஒரு பெரிய அங்கே வந்து கேம்ப் அடித்து அதை அந்த கோட்டையவே வந்து வளைச்சி நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க யூதா தேசம் கண்டிப்பாக அது வந்து தப்பிக்கும்ன்றதுக்கு வழிமுறையே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு கொத்தளம் அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எசேக்கியா ஜெபம் பண்ணுகிறான். அப்போ ஜெபம் பண்ணி எல்லோரும் வாங்கணும், தீர்க்கதரிசி எல்லாம் கூப்பிட்றான் எசேக்கியா. அதே மாதிரி ஆசாரிகள், தீர்க்கதரிசி, ராஜா இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போது அந்த சனாகரிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா, அசீரியன் ராஜா வந்து அங்கே இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எசேக்கியாவை நம்பாதீர்கள். எப்படி? எசேக்கியா ராஜாவை நம்பாதீங்க. ஏன்னு கேட்டால், நான் இதுவரைக்கும் எத்தனையோ தேசங்களை நான் போர் எடுத்து போயிருக்கிறேன். அந்த தேசத்தில் எந்த தேசமும் எனக்கு கீழ்ப்படுத்தப்படாமல் இல்லை. எல்லா தேசத்தையும் நான் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி அவங்கெல்லாம் அவங்கவுங்க தேசத்தில் வந்து இருக்கிற கோயில்களில் போயிட்டு ஜெபம் பண்ணாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. பட் அந்த தெய்வங்கள் என்னிடத்திலிருந்து அந்த தேசத்தை விடுவிக்க முடியவில்லை. அதே போல் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமாகிய யெகோவாவும் நம்மளை விடுவிக்கும் இந்த சமாகரிப்பில் இருந்துன்னு சொல்லி எசேக்கியா சொல்லுவான். அதை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா எந்த தெய்வங்களும் என்னிடத்திலிருந்து அவங்கவுங்க தேசத்தை என்ன செய்யலை, காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி, அதனால் நீங்கள் நம்ப வேண்டாம் பேச்சை அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். அப்போ சொல்லுவான், நான் உங்களுக்கு செழிப்பான தேசத்தை தர்றேன், வெளியில் கொண்டு போய் உங்களை எல்லாத்தையும் அப்படியே மைக்ரேட் பண்ணி எங்கள் ஊர் பக்கத்தில் தேசத்தில் இருக்கிறதான யூப்ரட்டிஸ் நதி பக்கத்தில் உங்களுக்கு செழிப்பான ஏரியாவை நான் தருவேன். ஏன் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படணும்? வனாந்தரம், மலை,
வறண்ட நிலங்களில் தங்கியிருக்கணும், அதனால் நீங்கள் இவனை நம்பாதீங்க, நான் உங்களுக்கு செழிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ இந்த விஷயத்தை கேட்டுட்டு எசேக்கியா ரொம்பவே மனம் நொந்து போவான். அப்போ தான் ஆண்டவர் அவனுக்கு சில பதில்களை தருவார். இப்போ அந்த நேரத்தில் அவன் ஜெபித்த அந்த ஜெபம் தேவன் அற்புதம் செய்வார் அப்படின்றதான ஒரு எதிர்பார்ப்பு. அப்போது எசேக்கியாவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கும். அப்போ இவன் கேட்பான், ஆண்டவரே நாங்கள் இதுலேருந்து தப்பிக்கப்படுவோம்னு சொல்லி எங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்பான். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், இந்த சூரியனுடைய கதிர், அதாவது கிளாக் வைஸில் சுற்றுறது, இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் 10 பாகம் என்ன செய்யுங்க, பின்னிட்டு போ. ஓகே, இதுதான் நடந்த சம்பவம். அப்போ இந்த நேரத்துக்குள்ளே இவன் ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரை துதிக்கிறது, எதிரிகளுக்காக வேண்டி ஜெபிக்கிறது, சொந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக அவன் ஜெபிக்கிறது, தன்னுடைய இதய வாஞ்சைய மக்களுக்கு தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிற இப்படிப்பட்டதான ஜெப அம்சம்தான் இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுவது. அதில் 10 சங்கீதத்தை இவன் எழுதுவான், 10 பாடல், 10 ஜெபம். ஓகே, மொத்தம் 15 சங்கீதம் இருக்குல்ல, எங்கே இருக்கு? ஆரோகண சங்கீதம் வந்து மொத்தம் 15. இப்போ அதில் 10 சங்கீதத்தை இந்த எசேக்கியா எழுதுவான். 10 ஜெபம். அது அந்த 10 ஜெபத்தை அப்படியே ஒரு சங்கீதமாக பாடப்பட்டது. அந்த நாட்களில் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், அப்போது ரொம்ப நாள் கழித்து, அதாவது தாவீதுக்கு அடுத்து இங்கே பஸ்கா பண்டிகையை கொண்டாடக்கூடிய, பஸ்கா ஆசரித்தது இவன் காலத்தில் தான். அப்போ ஜனங்கள் எல்லாம் நாலா பகுதியில் சுற்றி கிடக்கிற மக்கள் எல்லாருமே, அதாவது யூதா தேசத்தை தாண்டி வேறு வேறு தேசத்தில், கிரீக் தேசத்தில், பபிலோனில், அசீரியாவில், எகிப்தில், இப்படி பல தேசங்களில், சீப்ரு தீவு, சீரியா இப்படிலாம் இருக்குங்க. இங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த எருசலேமில் கொண்டாடக்கூடிய விழாவுக்கு வந்தே ஆக வேண்டும். இது தேவனுடைய கட்டளையும் கூட. வருஷத்துக்கு 3 முறை அந்த மக்கள் வந்து ஆலயத்துக்கு வர வேண்டும். முதல் மாதம், 3வது மாதம், 7வது மாதம், இந்த 3 மாதங்களும் இவர்கள் வர வேண்டாம். முதல் மாத பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. பிறகு புளிப்பில்லா அப்ப பண்டிகை. அதுக்கு பிறகு முதல் பலன்களின் பண்டிகை. இது வந்து 3 பண்டிகையும் முதல் மாதத்தில் நடக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் மக்கள் வருவாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3வது மாதம் நடக்கிறதான பண்டிகை, அது என்ன பண்டிகை? அதுதான் சேர்ப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லுறது. அரிப்பின் பண்டிகை, பிறகு சேர்ப்பின் பண்டிகை. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு ஒன்று கிடையாது. பெந்தேகோஸ்துன்னா 50வது நாள் அர்த்தம். 50வது நாள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை என்ன பண்டிகைங்க? இந்த சேர்ப்பின் பண்டிகை. ஓகே, இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15th நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல, அதுதான் அது பொங்கல் கொண்டாடுறது. அந்த பண்டிகையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து அறுப்பின் பண்டிகை. அது பொங்கல் பண்டிகை வந்து முதல் பலன்களினுடைய பண்டிகை. அப்போ தான் முத அதை அறுப்பாங்க. ஜனவரி டிசம்பரில் வந்து போட்டது, அது அதாவது நவம்பர் டிசம்பரில் அது விளைஞ்சு பொங்கல் அன்னைக்கு அதை அறுத்து பலன்களை கொண்டு வருவாங்க. அதான் முதல். அதுக்கப்புறம் திருவிழா கொண்டாடுறாங்க இல்லை, இப்போ இந்த வெக்கேஷனில் ஏப்ரல் மேல. இப்போ அதுதான் என்னது, பெந்தேகோஸ்தே பண்டிகை. அங்கேருந்து ஒரு 49 நாள் கழித்து ஒரு 50வது நாள். ஓகே, அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஏன்னா அறுத்து களஞ்சியத்தில் சேர்த்து வச்ச ஒரு விஷயம். அதுக்கு கடவுளுக்கு என்ன பண்ணுறதுங்க, நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அந்த திருவிழா. இப்போ அந்த திருவிழா தான் என்னங்க, இந்த சேர்ப்பின் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னு. அப்போ அப்போயும் மக்கள் வந்து வரணும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து 7வது நாள் பண்டிகை. 7வது மாதத்தில் நடக்கக்கூடிய பண்டிகை. அது என்னது, எக்கால பண்டிகை. அதுக்கப்புறம் பாவ நிவாரண நாள் பண்டிகை, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சேர்ந்த ஒரு பாவ நிவாரண பண்டிகை. அதுக்கு அடுத்து அதே வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத பண்டிகை, அதுக்கு பேர். அதே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படும், கொண்டாடப்படும். இது ஒன்றுக்கும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, விஷயம் இருக்குது, அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த பண்டிகைகளை கொண்டாடும்படிக்கு இந்த ஜனங்கள் வெளியிலிருந்து அப்படியே வந்து கொண்டே இருப்பார்கள். அப்போது எசேக்கியா என்ன கட்டளையிட்டான் அப்படின்னா, இந்த மக்கள் வரும் பொழுது பயணித்து யூதா தேசத்துக்கு தான் முதல் பேர்சபா மட்டும் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படி வந்து யூதா தேசத்துக்குள்ள நுழையும் போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குதூகலம் இருக்கும். சொந்த தேசத்துக்கு நம்ம என்ன வந்துட்டோம்,
சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்றதான ஒரு பெரிய ஒரு மனசில் சந்தோஷம் இருக்குது. அதற்கு பிறகு அந்த மலை, எருசலேம் மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை குறித்து நான் விளக்குறேன். இப்போ அந்த மலை ஏறும்போது ஒளிமுக வாசல் அந்த கேட்டுக்குள்ளே நுழையணுங்க. அந்த கேட்டில் மொத்தம் 15 படி. அந்த 15 படியிலையுமே தாவீது ஏற்கனவே என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னால் 24 ஹவர்ஸும் பாடுறதுக்கு 24 குரூப் என்ன பண்ணியிருக்கான், லேவியர்களை அவன் நியமிச்சிருக்கிறான் அந்த கோராகினுடைய புத்திரர்கள் தலைமையில். ஓகே, இப்போ இந்த 24 டீம் என்ன செய்வாங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பாங்க. 24 டீமும் பாடும். இப்போ 24 டீமுக்கு 24 பேர், இந்த பக்கம் 12 பேர், அந்த பக்கம் என்ன செய்வாங்க 12 பேர் நின்று பாடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 படியில் படி ஏறும்போது இந்த பாடல் 120வது பாடல் ஆரோகண சங்கீதத்தை சொல்கிறேன். இப்போ படியில் அந்த பாடகர்கள் என்ன செய்வாங்க, இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஸ்டெப்பு அங்கே யார் என்ன பாடுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த 121வது இப்படியே 15 சங்கீதங்களுக்கும் என்ன நடக்குது, இந்த 15 படியில் அவங்க பாடுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகார வாசல் இருக்கு இல்லையா, தேவாலய பிரகாரம், அதில் வந்து 12 வாசல் அங்கே இருக்குது. இப்போ இந்த 12 வாசல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 12 டீம் என்ன செய்யுங்க அங்கே இருக்கும். இதில் பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் இந்த பாடல்களை அவங்களும் பாடுவாங்க. பாடி 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 என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த தேவாலயத்தினுடைய உப்பரிகை இருக்கு இல்லையா மேலே, அந்த மேலே வந்து நிறைய கொத்தளங்கள் வச்சுருப்பாங்க. அங்கே இருந்து லேவியர்கள் இந்த பாடகர்கள் என்ன செய்வாங்கன்னா எக்காலங்களை பிடிச்சிக்கிட்டு, ஸ்கார்ப்பை பிடிச்சிக்கிட்டு, கிட்டாரெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, தீவெட்டியை வச்சுக்கிட்டு அவங்க இந்த பாடலை மேலே நின்று பாடிக்கிட்டே இருப்பாங்க 24 ஹவர்ஸும் அந்த பண்டிகை நாட்கள் என்ன அப்போ பாடிட்டே. அப்போது இந்த சகோதரிகள் இந்த பாடல்கள் அப்படியே பாடி 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 மேலே போகும்போது ரொம்ப ஹை பீச்சில் பாடுவாங்க, ரொம்ப ஹை பீச்சில் பாடுவாங்க. இப்படி பாடி பாடி மேலே சகோதரிகளும் போய் பாடுவாங்க. இப்போ இந்த தருணத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு பாடல்கள் பாடிக்கொண்டே கடைசியில் போகும்போது இந்த 15வது பாடல் இருக்கு இல்லையா, அதாவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமாக இருக்கிறது, 33வது சங்கீதம் 133. அதுவும் அதே போல் 134 ஒரு பிளஸ்ஸடு சங்கீதம், அதுவும் அந்த மேல் அறையில் அந்த மேல் மாடியில் இவர்கள் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். இப்படி தான் இந்த சங்கீதங்கள் இந்த 15 பேர் என்ன செய்யப்படுதுங்க பாடப்படும். இல்லை ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், இது மொத்தம் எத்தனை பாட்டு எழுதுனா தலைவர் எசேக்கியா 10 சொல்லுங்க, 10 பாட்டு தான் எழுதினான். ஆனால் அதுக்கப்புறம் வந்த பாடகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் எசேக்கியாவை ஞாபகப்படுத்தும்படிக்கு. இப்போ எசேக்கியா லைஃப்பில் இந்த சம்பவம் நடந்த சனாகரிப்பு அது படம் பின்வாங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சனாகரிப்பு அதுக்கு பின்னாடி இவன் வாழ்க்கையில் ஒரு வியாதி வரும். அந்த வியாதியில் கர்த்தர் வந்து இவனுக்கு ஒரு 15 வருஷத்தை கூட்டி தருவான், 15 வருஷம் கூடுதலாக தருவான். அந்த 15 வருஷம் கூடுதலாக தந்த அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தும் பொருட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் மேற்கொண்டு ஒரு 5 சங்கீதத்தை இதில் சேர்ப்பாங்க, ஆலய பாடல் அப்படின்ற நிலையில் சேர்ப்பாங்க. அப்போ அந்த மேற்கொண்டு சேர்க்கிற அந்த சங்கீதம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது எழுதின 4 சங்கீதங்கள் அந்த சங்கீதத்தோடு. அதற்கு பிறகு சாலமோன் எழுதினதான ஒரு சங்கீதம் டெடிகேஷன் சாங், ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது அந்த சங்கீதம். இதே மாதிரி தாவீது ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது, அதாவது கேதுரு கட்டையால் அவன் ஒரு ஆலயத்தை செஞ்சுருப்பான், அந்த பெட்டியை கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல அந்த சமயத்தில் அதுக்கு அடுத்த ஒரு பாடல் இருக்குது. அந்த சமயத்தில் பாடப்பட்ட சங்கீதம் தான் தாவீது பாடினதான அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்துக்காக டெடிகேட் பண்ணும்போது பாடப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதத்தையும் இதில் சேர்ப்பாங்க. ஸோ தாவீது எழுதின சங்கீதம் 4 அது இதில் சேர்ப்பாங்க. சாலமோன் எழுதின சங்கீதம் 1 அது டெடிகேட் சாங்கு, அதையும் இதில் என்ன செய்வாங்க சேர்ப்பாங்க. மொத்தம் எத்தனைப்பா 15. இப்போ இந்த 15 எதுக்காக ஞாபகம் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு என்ன பண்ணார், 15 வருடம் கூடுதலாக கொடுத்தா அதை ஞாபகப்படுத்த. அப்போ டோட்டலாக எசேக்கியாவுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய நிலையில் சேர்க்கப்பட்ட சங்கீதம் தான் என்ன சங்கீதங்க, ஆரோகண சங்கீதம். ஓகே, இப்போ இந்த ஆரோகணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆரோகணத்துக்கு என்ன பேர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? ஆரோகணத்துக்கு என்ன பேர்? இந்த ஆரோகணம் அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் நான் சொன்ன ஏற்கனவே நம்ம எல்லாரும் தெரிஞ்சபடி ஏறு, அதாவது சாங் ஆஃப் அசெண்டிங், ஏறும்போது பாடுகிற பாடல், அதாவது மலை ஏறும் பாடல். சொல்லுங்க பார்க்கலாம். மலை ஏறும் பாடல். ஆமாம்,
ஹையர் லேண்ட் சாங் இதுக்கு பேர். உயரமான இடத்துல இருந்து பாடக்கூடியதான பாடல் தான் இந்த ஆரோகண சங்கீதம் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ இந்த சங்கீதங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, இதில் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான சங்கீதம் இதில் இருக்க தெரியுமா? ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? எபேசியர் புத்தகம் 5:19. அதில் பவுல் வந்து நமக்கு ஒரு ஆலோசனை தருவார். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு கீர்த்தனம் பண்ணுங்கள். ஓகே, போதும். அதே மாதிரி கொலேசியர்லையும் இருக்குது. கொலேசியர் 3:16 பவுல் சொல்லுவார். 3:16 கொலேசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து. ஓகே, இப்போ பாருங்க, வேதாகமம் சொல்லுது. இப்போ புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் என்ன செய்யணுமா? போதிச்சு. அப்போ அந்த சங்கீதம் எதை சொல்லி தருது? போதிக்கிறது. அது அப்படியே கிளாட்னஸா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கிடையாது. இப்போ இன்னைக்கு எல்லாம் பாப் சாங்குக்கு தான் அந்த சங்கீதத்தை பாடுறோம். அந்த பப்பில் பாடுறது மாதிரி தான் இன்னைக்கு சபையில் என்ன செய்கிறாங்க? பாட ஆரம்பிக்க. அப்படி கிடையாது. சங்கீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லவும், போதிக்கவும், ஒருவருக்கு ஆலோசனை சொல்லவும், இந்த வரலாறை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் தான் இந்த சங்கீதங்கள் என்ன செய்யப்படுங்க? பயன்படுத்தப்படுது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த சங்கீதத்தில் பாருங்க, என்ன வாஸ்தம்பா? சங்கீதங்கள் சங்கீதம்னா என்னது? சங்கீதத்துக்கு கிரீக் வேர்டு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், அதாவது சால்மஸ். சொல்லுங்க, சால்மோஸ். சொல்லுங்க, சால்மோஸ். அதைத்தான் சாம் சொல்றோம். சாம் சொல்லலாம். ஓகே, சால்மோஸ் அதுக்கு பேர், கிரீக் வேர்டு அதுக்கு பேர். ஓகே, இந்த சால்மோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், வெஸ்டர்ன் மியூசிக்கில் பாடக்கூடியதான சங்கீதம். இதை வந்து தொழுகையின் சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, யார்? யூதர்கள் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து சங்கீதங்கள், தொழுகையின் பாடல். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது கிட்டார் வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் பாடக்கூடிய பாடல், நல்ல சூப்பரான மியூசிக், மெலோடியஸாக பாடுறோம் இல்லையா? இந்த மாதிரி மியூசிக்கை போட்டு பாடக்கூடிய சங்கீதங்கள் தான் இந்த சாம் அப்படின்றதான. இது கிரீக் வேர்டு. அதுதான் ஆங்கிலத்திலையும் அப்படி தான் அதே வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு பேர் சாமோஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது வந்து கிட்டார் மூலமாக அல்லது வீணை மூலமாக அல்லது இந்த ஒரு மாதிரி கம்பியில் பாடுறாங்கல்ல, அது எல்லாமே வெஸ்டர்ன் மியூசிக் வச்சுக்கோங்க. இதில் பாடக்கூடிய ராகத்தை எடுத்து பாடக்கூடிய பாடல் தான் இந்ததான சங்கீதங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த மாதிரி சங்கீதம். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹம்னோஸ். சொல்லுங்க, ஞான பாட்டு, கீர்த்தனை. அதுக்கு பேரு ஹம்னோஸ்ன்ற பேர். நான் சொல்றது கிரீக் வேர்டு ஹம்னோஸ். இந்த ஹம்னோஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டா, கீர்த்தனை பாடல். ஐ மீன் கர்நாடிக் சாங்ஸ், கிளாசிக்கல் சாங்ஸ். இந்த பரதநாட்டியம்லாம் ஆடி பாடுறாங்கல்ல, பெரும்பாலும் வேதநாய சாஸ்திரி பாடல்கள், இவங்க எல்லா பேரையும் பார்த்தீங்கன்னா கீர்த்தனை பாட்டு பைபிளில் நமக்கு பாட்டு புத்தகத்திலே இருக்குது. முதல் பகுதி எல்லாமே கீர்த்தனை பாட்டு தான் நம்ம பாடுவோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடிக் பாடல்கள் இது எல்லாமே. இப்போ இதுக்கு பேர் கிளாசிக்கல் சாங் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இலக்கிய நயத்தோடு கூட வேர்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டு அதில் பிழை இல்லாத தூய தமிழில் அல்லது தூய மொழியில் எழுதப்பட்ட பாடல். அதே மாதிரி இந்த 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 ஹும்னாஸ் அப்படின்றதான இந்த பாடல்கள், அதாவது கீர்த்தனை பாடல்கள், ஹீப்ரு லாங்குவேஜில் அவ்வளவு அர்த்தமுள்ள பாடல்கள். அது அந்த கீர்த்தனை பாடல்கள் எல்லாமே அது 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 வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கிய மொழி நயத்தை வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டு இருக்கு. அவருடைய மொழியை, கலாச்சாரத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி உயர்தரமான ஒரு கிளாசிக்கலாக கொண்டு போகிறதுக்கான பயன்படுத்தக்கூடிய ராகங்களோடு இந்த சங்கீதத்தை அவங்க பயன்படுத்த. பெரும்பாலும் கர்த்தரை உயர்த்தி பாடுவதற்கு இப்படி தான் அவங்க பாடுவாங்க. எந்த பாட்டு? இந்த ஹிம்னோஸை பாடுவாங்க. அதுதான் ஆங்கிலத்தில் ஹிம்ஸ்ல சொல்கிறோம். ஹிம்ஸ், ஹெச்ஒய், ஹிம் சொல்லுவாங்க. அது ஹிம்னோஸ் அதுக்கு பேர். ஓகே, இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் பாருங்க, தேவன் வந்து பெரிய ஆள், அவர் வந்து சர்வ சக்தியுள்ள மகா கடவுள். அப்போ அவரை நம்ம போற்றுவது, புகழ்வதற்கு நம்ம ஒரு மரியாதையோடு கூட அதை நம்ம செய்யணும்.
ரொம்ப மதிப்பு ஆண்டவருக்கு தரணும், ஹானர் பண்ணணும். சும்மா ஈஸியாக அப்பா அந்த அப்படின்னு இப்படின்னு பாடுறது அது வந்து அப்படி இல்லை, அவங்க அப்படி விரும்பவே மாட்டாங்க. இதை வந்து ஹைலைட் பண்ணி பாடுறதுக்காக இந்த லாங்குவேஜை வந்து ஹையஸ்ட் லாங்குவேஜில் இந்த பாடல்களை பாடி, கீர்த்தனை பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இப்படி பாடல் பைபிளில் இருக்குது. எங்கே இருக்கு? சங்கீதத்தில். ஓகே, இனி அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடே, சொல்லுங்க, ஓடே ஓடே. இது இந்த பாடல் பாருங்க, இது என்ன கடைசி என்ன சொல்லியிருக்குது? ஞான பாடல்கள். ஞான பாடல் என்னது? ஞான பாடல்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் நினச்சிக்கிற வேண்டாம். நாட்டுப்புற பாடல், தெம்மாங்கு பாடல், அப்புறமேலுக்கு கானா பாடல் அப்படின்னு சொன்னோம்ல, இதுக்கு பேர் ஒடே. இந்த பாடலுக்கு பேர் இந்த. இப்போ இது எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டால், வரலாறு, ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவங்கள், ஒரு பெரிய ஜெனரேஷனில் நடந்ததான மிகப்பெரிய ஒரு விஷயங்கள். பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதத்தில் மிரியாம் பாடல் பாடியிருப்பா, பார்த்துக்குங்க. மிரியாம் பாடல் பாருங்க, அது வந்து ஒடே நாட்டுப்புற பாடல். பார்த்தா ஹோல் ஹிஸ்டரி அதில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சார், அடையாளம் செஞ்சார், எப்படியெல்லாம் செங்கடலை பிளந்தார், மக்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தில் ஹோல் ஹிஸ்டரி நம்ம என்ன செய்யலாங்க, நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் நாட்டுப்புற பாடல், தெம்பாங்கு பாடல், கானா பாடல். ஒரு மனிதனை பற்றியுள்ள ஹோல் லைஃப், ஒரு பயோகிராஃபி அப்படியே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று சம்பவங்களை கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 50 வருஷம் 1000 வருஷம் சம்பவங்களை ஒரு பாடல் மூலமாக நினைச்சிருவாங்க, அதை சொல்லிடுவாங்க. வரலாற்று நிகழ்வுகளை, பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாடல்கள் சங்கீதம் தான் ஒடே நாட்டுப்புற பாடல். அதான் ஞான பாடல்கள். அதில் தான் போதனைகள் வரும். இப்படிலாம் பாடல் இருக்குது, இப்படிலாம் வரலாறு இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்றது மாதிரி அதில் வந்து ஒரு போதனை வரும், அந்த பாடல்களில் போதனை வரும். ஸோ அப்போ இது போலதான சங்கீதங்கள் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டு இருக்கு. இப்போ இந்த சங்கீதத்தோடு கூட இது எல்லாமே இது இப்போ இந்த சாம் அப்படின்னு சொல்ல தொழுகை பாடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தொழுகை பாடலோடலாம் இந்த ஆரோகண சங்கீதம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்து வாசித்து கர்த்தரை மையப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் அம்சமாக இந்த ஆரோகண சங்கீதங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ சங்கீதத்தில் எத்தனை வகையாக இருக்குப்பா? சங்கீதம் என்ன இருக்கு? சங்கீதம், அப்புறம் கீர்த்தனை, அப்புறம் பைபிள்ல இருக்கிறத சொல்லிட்டீங்க, நான் சொன்னதை சொல்லுங்க. சாம், ஹிம்னோஸ், உடே. சொல்லுங்க. சாம், ஹிம்னோஸ், உடே. கிரீக்கு பேசுவான், பிரச்சனை கிடையாது, பேசிக்கிட்டு தான் ஆண்டை கொடுத்துக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க. சாம், ஹிம்னோஸ், ஹிம்னோஸ்ன்னு சொல்லணும். ஒடே சொல்லணும். ஒடேன்னா என்ன? வரலாறு, வரலாற்று பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் சொன்னோம்ல, கானா பாடல், அதனால் வரலாறை சொல்லுது. ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் போகிறேன். இப்போ இதன் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஆரோகண சங்கீதத்தில் 121 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் வார்த்தை என்ன இருக்கு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்னப்பா இது பர்வதங்கள்னு இருக்குதா? இங்கே பார்த்தீங்களா, பர்வதங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ பர்வதம் தானே, ஒரே பர்வதம் தானே, மோரியா மலை. அதான் நம்ம எல்லாரும் யோசிப்போம். எருசலேம் மலை, அங்கே என்ன இருக்குது? தேவாலயம் இருக்குது, தேவன் அங்கே இருக்கிறார். அப்போ அதனால் அந்த மலையை நோக்கி பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் சாலமோனும் அப்படி ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இந்த ஆலயத்தை நோக்கி உம்முடைய ஜனங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு நீ பதில் தந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அவன் செஞ்சுருப்பான். சரி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், என்னது அது? அதுக்கு பேர் பர்வதம். இங்கே என்ன சொல்லியிருக்கு? அப்போ எத்தனை பருவத்தை நோக்கி பார்க்கலாம்? சியோன் பர்வதம், மோரியா பர்வதம், அப்புறமேலுக்கு சீனாய் பர்வதம், பர்வதங்கள் நிறைய இருக்குது. இப்போ இங்கெல்லாம் தேவன் வந்து அப்பப்போ வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அதெல்லாம் நோக்கி பார்க்கலாமா? அப்படியா? அப்படி நம்ம யோசிப்பண்ணே தானே. சரி, எனிவே இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டால், எருசலேமை சுற்றி மொத்தம் அங்கே வந்து 7 மலைகள் இருக்குது. அந்த எருசலேம் என்ற ஒரு மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை சுற்றி மொத்தம் எத்தனை இருக்கு? 6 மலை சுற்றி இருக்குது. அது நடுவில் இந்த என்ன மலை இருக்குங்க? இந்த எருசலேம் மலை இருக்குது.
இப்போ இந்த ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ இந்த எருசலேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எருசலேமுடைய வடப்பகுதிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டால் பாருங்கள், வடக்கு பகுதி அது. இப்போ அங்கே போனீங்க அப்படின்னா இருக்கிறது ஒலிவ மலை. சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் பிக்கப் பண்ணுங்க. அங்கே இருக்கிற மலை வந்து ஒலிவ மலை. இப்போ இந்த ஒலிவ மலை அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேட்டால் க்ரஷிங் தான். ஒலிவ மலைக்கு பேர் என்னங்க? ஆமாம், நசுக்குதல் அப்படின்னு பேர், பிழிஞ்சு எடுக்குதல்னு பேர். ஆனால் அங்கே தான் சமாதானம் இருக்குது. ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் அடிக்கடி போய் என்ன செய்வாருங்க? அங்கே தான் அடிக்கடி ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணுவார். இப்போது அந்த ஒலிவ பழங்கள்லாம் எடுத்து அங்கே ஒரு பெரிய ஆலை இருக்குது. அப்படி என்ன செய்வாங்க? ஆலையில் வந்து போட்டு அதை க்ரஷ் பண்ணி எண்ணெயை வந்து என்ன செய்வாங்க? அவங்க எடுப்பாங்க. அதான் கெட்சேமனேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியா தான். அப்போ வந்து இதுக்கு பேர் நசுக்குதல் அல்லது ஆலை ஆட்டுதல், க்ரஷ் பண்ணுதல் அப்படின்னு பேர். இப்போ இங்கே தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாருங்க? அங்கே போய் ரொம்ப மனசில் வேதனைப்பட்டார். அவர் ஜெபிக்கும் போது நம்ம பார்க்குறோமில்ல, நம்ம வாசிக்கிறோமில்ல, வேர்வையும் ரத்தமும் என்ன செய்து தான் வந்தது. ஆனால் அங்கே தான் என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. ஒரு பெரிய புயலுக்கு பின்னாடி அமைதி இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அது அங்கே தான் இருக்குது, ஒலிவ மலையில் தான் இருக்குது. ஆண்டவர் வந்து அடிக்கடி அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சமாதானமான நிலையை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால், அடிக்கடி இந்த ஏரியாவுக்கு என்ன செய்வாருங்க? இந்த ஒலிவ மலை ஏரியாவுக்கு அவர் வருவார். ஓகே, இப்போ இந்த ஒலிவ மலையினுடைய சிறப்பு, இது ஒரு பெரிய நல்ல ஹைட்டான ஏரியா தான் இந்த ஒலிவ மலையில். இங்கே தான் கர்த்தரும் கூட அங்கேருந்து பரலோகத்துக்கு போன இடம், ஒலிவ இடம். அதே இடத்துக்கு தான் மீண்டுமா தேவன் என்ன செய்ய போகிறாரு? வரவும் போகிறார். அந்த இடத்துக்கு தான் வரப்போகிறார். அந்த இடம் பிளக்கப்படும். இப்போ அங்கே தண்ணி வந்து கிரேட் சீல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துட்டு டெட் சீக்கு என்ன செய்ய போகுதுங்க? வரப்போகுது. அது ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு சம்பவம். இப்படி ஒரு பெரிய வரலாறு இந்த ஒலிவ மலைக்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஒலிவ மரங்களால் நிறவப்பட்ட இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவ மரத்தை அழிக்கவே முடியாது. ஒலிவ மரத்தை என்ன செய்ய அழிக்கவே முடியாது. எல்லா மரங்களும் அழிஞ்சு போயிடும். ஆனால் ஒலிவ மரத்தில் ஒரு சின்ன ஒரு அந்த வேர் காஞ்சி போய் அது 10 வருஷம் 20 வருஷம் வெயிலில் காய வச்சு இத்து போய் கிடந்தாலும் அந்த வேர் மண்ணில் போயிட்டு ஒரு கொஞ்சம் போல் தண்ணி பட்டால் போகுது, என்ன செஞ்சிருங்க? உடனே அது துளித்திருங்க. அழிக்கவே முடியாது. மறுபடியும் துளிர்கிறோம். நோவா காலத்தில் பார்த்தீங்கல்ல, 1 வருஷம் தண்ணி இருந்துச்சு. அந்த 1 வருஷம் கழிச்சு என்ன வந்துச்சுங்க? அது காக்கா போயிட்டு வந்துச்சு, என்ன செய்யலை? அதுக்கு வந்து கிடைக்கல. ஆனால் பாருங்கள், ஒரு புறா போயிட்டு அந்த துளிரை ஒலிவ அந்த கிளையை வந்து என்ன செய்ய லீஃபை எடுத்துகிட்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். எந்த மரமும் துளிர்க்கலை. இந்த மரம் என்னஞ்சிருச்சு? இந்த மரத்தை அழிக்கவே முடியாது. இன்றைக்கும் 3000 வருஷம் மரங்கள், 2000 வருஷம் மரங்கள் இன்றைக்கும் என்ன இருக்குது? இருக்குது. யூதா தேசத்தில் இன்றைக்கி இருக்குது, சீரியாவிலையும் இருக்குது, இந்த எருசலேமிலையும் இருக்குது. 3000 வருஷத்தினுடைய மரங்கள் இன்றைக்கும் என்ன செய்யுதுங்க? இருக்குது. ஓகே, இந்த மரம் இது இஸ்ரேல் மக்களை சுட்டி காமிக்கிட்டு தான் இது அமைக்கப்பட்டிருக்குது. இஸ்ரேல் மக்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு எத்தனை பெரிய சோதனை வந்தாலும் சரி, உலகமே சேர்ந்து அந்த தேசத்தை அழிக்க நினைச்சாலும் சரி, இந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. அது ஒன்று பாருங்கள், இந்த தேசத்தை பாருங்க, இவங்களை இந்த தேசத்தை வந்து மைக்ரேட் பண்ணிட்டாங்க. ஹிட்லர் காலத்தில் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து AD 70 ரோம் சாம்ராஜ்யம் வந்து நீரோ மன்னன் வந்து டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி அந்த தேவாலயத்தையுமே ஆண்டு சொன்ன மாதிரி ஒரு கல் மேல் ஒரு கல் இடாதபடி எடுத்து அந்த ஆலயத்தை அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 125, அதுக்கப்புறம் 615 டோட்டலாக அந்த ஜனங்கள் வந்து சிறடிக்கப்பட்டாங்க. கடந்த 2000 ஆண்டு காலமாக இஸ்ரேல் மக்கள் உலகமெங்கும் சிறடிக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க. 48 தான் அவங்க சுதந்திரமாகி போச்சு. ஓகே, இப்போது நான் கேட்குறது, இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி மைக்ரேட் ஆன, அதாவது நாடு கடத்தப்பட்ட, புலம்பெயர்ந்த எந்த ஜாதியாவது, எந்த ஜனமாவது மீண்டும் தான் சொந்த பூமிக்கு வந்திருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோமா? சொந்த நாட்டுக்கு. அப்படியே வந்தாலும் அதே கலாச்சாரத்தோடு, அதே மொழியோடு, அதே குடும்ப அமைப்போடு கூட திரும்பி வந்த ஜெனரேஷனுக்கு பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்போமா? இல்லவே இல்லை.
ஆனால் இந்த யூத ஜாதி எத்தனையோ ஆண்டுகள், ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஜனங்களுடைய கலாச்சாரம் மாறவில்லை, இவர்கள் மொழி மாறவில்லை, இவர்களுடைய சீடு மாறவே இல்லை, ஜீன்ஸ் மாறவே கிடையாது. கலப்பின மக்களாக இவர்கள் இல்லவே இல்லை, கலப்பின மக்களாக இல்லை. எப்படி சிதறடிக்கப்பட்டார்களோ அப்படியே அவர்கள் சொந்த பூமிக்கு அதே கலாச்சாரத்தோடு, அதே வேத அம்ச வேத அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே அந்த கட்டளையின் அம்சத்தோடு கூட, அதே ஜீன்ஸோடு கூட அவர்கள் வந்து சேர்ந்ததை நம்ம பார்க்க முடியுங்க. இந்த ஜனம் அழியவே அழியாது. இவருடைய தேசத்தை எத்தனை தேசம் அழிச்சு போட்டாலும் சரி, 37 முறைக்கு 47 முறைக்கு மேலே எருசலேம் அழிக்கப்பட்டிருக்கிறதாம். அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் முளைச்சு வந்துட்டு. ஒரு சின்ன துளிர் போதும், ஒளிவு மரம் என்ன செய்யுங்க. அதே போல் பிரியர், இந்த ஜனங்கள் இந்த மலைக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்துகிற விஷயம் தான் இது. அப்போது ஸோ இந்த ஒளிவ மலை அங்கே பக்கத்தில் இருக்குங்க, இந்த ஜனங்களுக்கு அது ஒப்பனையாக இருக்குது. அது மாதிரி தேவன் இவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறதை நம்ம பார்க்கணும். செகண்ட் ஒரு மலை இருக்குது, அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாசமலை. சொல்லுங்கள் பார்க்கலாம். நாசமலை. ஆமாம் ஆமாம், நாசமலை தான். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, நிறைய விஷயம் சொல்கிறாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அது நாசமலை அதுக்கு பேர். இப்போ இந்த மலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாசமலைன்னு சொல்கிறது மவுண்ட் ஆஃப் கரப்ஷன் சொல்லுவாங்க. அதை ஒளிவு மலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் ஒரு ஹைட்டான பிளேஸ் தான். இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரலாறு வாசித்தா தெரியும், எல்லா மக்களுமே, அதாவது ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் பீரியட்லேயும் சரி, ஆமாம் நாளாகம பீரியட்லேயும் சரி, இந்த மக்கள் எல்லாமே யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்த ராஜாக்களாக இருக்கிறாங்களோ இவங்க எல்லா பேருமே தேசத்தை சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறதான அந்த சொரூபங்கள், அந்த விக்கிரகங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் இந்த நாசமலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மவுண்ட் ஆஃப் கரப்ஷன், அங்கே கொண்டு போய் போட்டு என்ன செய்வாங்க, அதை சுட்டரிப்பாங்க. அந்த சுட்டரிக்கிற அந்த ஏரியா தான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், அதாவது இன்றைக்கி 2 ராஜா 23ஆம் அதிகாரத்திலாம் வாசி பார்த்தா நிறைய விஷயங்கள் அங்கே வாசிக்கலாம். அந்த காமோஸ், அப்புறமேலுக்கு மில்தோஸ், அப்புறமேலுக்கு அஸ்தரோத், மோளேகு, இப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் இந்த எருசலேமில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் பிடிச்சு அதை எடுத்து வந்து இந்த மலையில் தான் என்ன செய்வாங்க, சுட்டரிப்பாங்க. இதுக்கு பேர் நாசமலை, அதாவது அசுத்தத்தை போக்கும் மலை அப்படின்றது பேர். இங்கனக்குள்ளே தான் என்ன இருக்குது, கல்வாரி மலை இருக்கு. இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குங்க, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து போய் இந்த நாசமலையில் என்ன பண்ணாருங்க, நாசம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவா. எஸ், ஒட்டுமொத்த உலக பாவத்தை இந்த மலை, நாசமலைன்னு சொல்லக்கூடிய இந்த மவுண்ட் ஆஃப் கரப்ஷன்ல தான் என்ன இருக்கு, கல்வாரி மலை இருக்கு. இந்த கல்வாரி மலையினோட சிறப்பு இருக்கு. உலகத்திலேயே குளோபல்ல, உலக பூமி இருக்கு இல்லையா, இதுல வந்து சென்ட்ரு பகுதி எடுப்போம் இல்லை, அந்த இடம் தான் நம்ம உலகத்திலேயே மத்திய நாடு, பூமியின் மத்திய நாடு யூதா தேசம். இந்த யூதா தேசத்திலேயே மத்திய இடம் எருசலேம். இந்த எருசலேம்லேயே மத்திய இடம் எதுவா, இந்த நாசமலை, இந்த கல்வாரி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா. ஆண்டவர் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமந்து தீர்த்த ஏரியா இந்த நாசமலை. ஓகே, நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இனி இது எல்லாமே பாவத்தை கழுவக்கூடிய, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு ஏரியா. மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு எதிரி நாடுகளில் வந்து பிடிச்சிட்டு வந்து அந்த எதிரி ராஜாக்கள்லாம் கொல்லுவாங்க இல்லையா, அந்நியர்களை கொல்லுவாங்கல்ல, அந்நியர்களை கொண்டு புதைப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஏரியா இதெல்லாம் வந்துட்டு இந்த நாசமலையில் தான் என்ன செய்யறது. வேறு இடத்துல போனால் அது தீட்டாயிரும். அதனால் இந்த மலைக்கு என்ன செய்வாங்க, இவங்க கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் இந்த நாசமலை அவங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப்பஸ் மலை. சொல்லுங்கள். ஸ்கோப்பஸ். ஆமாம், ஸ்கோப்பஸ். அப்படியே நீங்கள் கிழக்கு மேற்கு பகுதியில் இருக்குது, எருசலேமினுடைய மேற்கு பகுதி ஸ்கோப்பஸ் மலை. ஸ்கோப்பஸ் எழுதிங்க. இந்த ஸ்கோப்பஸ் மலையோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப வனாந்தரம் நிறைஞ்ச, காடு மேடு நிறைஞ்ச ஒரு ஏரியா. யாராலையும் இதில் என்ன செய்ய முடியாது, ஈஸியாக போயிட்டு வரவெல்லாம் முடியாது இந்த ஸ்கோப்பஸ் மலையில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள் நிறைஞ்சிருக்குது, புல்வெளியும் நிறைஞ்சிருக்கு. வாங்க, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோப்பஸ் மலையோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பாவ நிவாரண பலி செலுத்துகிறாங்க இல்லையா,
இஸ்ரேல் மக்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் பாவ நிவாரண பலி செலுத்துவாங்க. ஒரு பண்டிகை, அதாவது 7வது மாதத்தில் நடக்கிற 2வது பண்டிகை, எக்கால பண்டிகைக்கு அடுத்து நடக்கிற பாவ நிவாரண நாள் பண்டிகை. அந்த பண்டிகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆடு தேர்ந்தெடுப்பாங்க. 2 ஆடு. ஒரு ஆடை என்ன செய்வாங்க, பாவ நிவாரண பலியாக்கப்படும். இன்னொரு ஆடை என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடை ஸ்கோபிக்கோ, அந்த ஆட்டுக்கு பேர் ஸ்கோபிக்கோ. அந்த ஆடை என்ன செய்வாங்க, அதை உயிரோட போக்காடா விட்டுருவாங்க. ஐயாக்களே, நான் சொல்ல தெரியுதா? பாவ நிவாரண அன்று 2 ஆடு தேர்ந்தெடுக்கப்படும். அதில் ஒரு ஆடு என்ன செய்யப்படுங்க, பலியாக்கப்படும். இன்னொரு ஆடு போக்காடாக விட்டுருவாங்க. இந்த போக்காடாக விடப்படக்கூடிய இந்த ஆடு எந்த பக்கத்தில் விடுவாங்க தெரியுமா? இந்த ஸ்கோபஸ் மலையில் விடுவாங்க. இது கிதரோன் பள்ளத்தாக்குக்கு அடுத்தபடி இருக்குது. இந்த பள்ளத்தாக்கு வெளி கடந்து இந்த ஸ்கோபஸ் மலையில் அது ஆடுக்கு இந்த ஆடு போகும். இப்போ அந்த ஆட்டை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, இந்த ஆட்டை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, என்ன நினைப்பு உங்களுக்கு வரும்? இது ஸ்கோபிக்கோ ஷீப்பு, இது போக்காடு. இந்த ஆடு, ஒரு ஆடு என்ன செஞ்சிச்சு, பலியாயிருச்சு. இன்னொரு ஆடு இப்படி அழையுது. என்ன அதனோட அர்த்தம் என்ன? இஸ்ரவேலுடைய ஒட்டுமொத்த பாவத்தை அந்த ஆட்டு மேலே அந்த ஆசாரி இணைஞ்சிருப்பான், சுமத்தி அந்த மலையில் அந்த ஆட்டை கொண்டு போய் விடுவானுங்க. அது அப்படியே போகும். அப்படி போகும்போது இந்த ஆட்டை பார்க்குறவங்க, ஐயோ நான் செஞ்ச பாவம், என் குடும்பம் செஞ்ச பாவம், என் சமுதாயம் செஞ்ச பாவம், என் தேசம் செஞ்ச பாவத்தை இந்த ஆடு என்ன செய்யுது, சுமந்து கொண்டு போய்கொண்டே இருக்கு. அப்போ அந்த ஆட்டை பார்க்கும்பொழுதுலாம் உள்ளம் உடையும். அந்த ஆடு அப்படி கற்றுக்கிட்டு போகிறது, தனியாக போகிறது, அது யார்கிட்டையும் சேராது. தனியாக போகிற போக்காவை பார்த்துட்டு, அதுவும் வனாந்தரத்தில் அது தன்னந்தனியாக அது அப்படியே போகிற பார்த்துட்டு இவன் உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் அப்படியே உட்காந்து மனங்கசந்து ஆண்டவர்கிட்ட அழுவான். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை அந்த ஆடு சுமந்துக்கிட்டு இருக்கிறத நான் புரிகிறேன், என் பாவம் என்னை விட்டு போனதை நான் புரிகிறேன், தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் ஷீப் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷங்க, அதை பார்க்குற ஆளுங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துவாங்க. இன்னும் கிட்டி சேருவாங்க, ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்க, கிட்டி சேருவாங்க. இன்னும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்க. இட் இண்டிகேட்ஸ் த மவுண்ட் ஆஃப் ஸ்கோபஸ், போக்காட விடக்கூடிய ஒரு ஏரியா. த சேம் அஸ்பெக்ட் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு, இங்கே தான் எம்மாவு ஊரும் இருக்குது, எம்மாவுக்கு போகிற பாதை. மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த 2 சீடர்கள் எம்மாவுக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டார். அப்போ என்னப்பா பேசிட்டு போகிறீங்கன்னு இயேசுனார் கேட்பார். அப்போ கேட்கும்போது இந்த பசங்க சொல்லுவாங்க, இந்த சீடர்கள் 2 பேர் சொல்லுவாங்க, இந்த உனக்கு தெரியாதாப்பா, தெரியாத அது மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி எங்கள் எருசலேம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இயேசுன்ற ஒரு ஆள் இருந்தார், ஒருத்தர் இருந்தார், நல்லா தான் இருந்தார், நல்ல நன்மை செஞ்சவரை பிடிச்சி சிறுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனால் ஒன்று, இயேசுனார் உயிர்த்தெழுந்துட்டார். அது எங்கள் கூட்டத்தில் இருக்கிற ஸ்திரீகள் கண்டாங்க, எங்கிட்ட சொன்னாங்க, நாங்களும் போய் பார்த்தோம், ஆனால் அவரை நாங்கள் பார்க்க முடியலை, கல்லறை மட்டும் இணைஞ்சிருச்சு, திறந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சம்பாஷணையை பேசுவாங்க. உடனே சொல்லுவார், உங்களுக்கு என்ன வேதம் புரியாதா, என்ன அறிவு இருக்கா இப்படிலாம் சொல்லிட்டு அப்புறமேலுக்கு சில வேத வசனத்தை எடுத்து காமிப்பார் ஆண்டவர். இதன்படி தான் நடந்தது, இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு அவரும் ப்ரூஃப் பண்ணுவார். இப்படி சொல்லிட்டு பேசிட்டு முடித்த பிற்பாடு, அவங்களுக்கு விளக்கம் சொன்ன பிற்பாடு, அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, இயேசு அப்புறம் போனார், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். வெரி குட். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அப்படி அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட உடனே இவங்களுக்கு கண்ணே திறக்குது. ஏய், போறது யாரு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துடா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஓடி போய் காலில் விழுந்த, ஆண்டவரே இந்த ராத்திரி எங்க கூட என்ன செய்யுங்க, வந்து தங்குங்க. உடனே தங்கினாரு. பார்த்தா போன உடனே அப்பத்தை பிடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இவங்க தான் அவங்க கெஸ்ட், இவங்களுக்கு கெஸ்ட் அவர் தான், அவங்க தான் எங்களுக்கு அப்பம் கொடுக்கணும். பட் ஜீசஸ் என்ன பண்ணார், இப்போ அவர் கொடுக்குறார். கொடுத்து அப்பத்தை பிக்கும் போது பார்க்குறானுங்க காயம் கையில், அதே ஸ்டைல், அதே கரம், அதே வாய்ஸ். அப்போ அந்த அப்பத்தை பிக்கும் போது அப்போ எழுதியிருக்குது பைபிளில்,
அவர்கள் கண்கள் என்ன செய்யப்பட்டதா? கண்கள் திறக்கப்பட்டதா. அப்பதான் பார்த்தா இருக்கிற எல்லா வேத வாக்கியங்களும் மண்டைக்கு வருது, உங்களுக்கு புரியுது. அப்பத்தை பிக்கும் போது yes beloved of the Lord, the scopico, the lamb, the sheep, when you see, when it gives bread to you, அதுவும் breaking of bread, அப்பதான் உங்களுடைய கண்ணு, நம்ம கண்ணு திறக்கப்படும். இந்த bread indicates word of God. ஆண்டவர் இந்த word of God பிரேக் பண்ணி அதை விளக்கம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கண்கள் என்ன செய்யப்படுங்க? திறக்கப்படும். எப்போ வேதவசனம் நமக்கு புரிய வருதோ அப்போதான் கிறிஸ்துவ ஒழுங்கா பார்க்க முடியும். அப்போதான் ஒரு சித்தம் என்னதுன்னு புரிய முடியும். வேத வாக்கியங்கள் நமக்கு என்ன செய்யுங்க? புரியும். இந்த வேத வாக்கியத்தை நம்ம புரியணும். இயேசு கிறிஸ்து அந்த பிரெட்டை உடைச்சு அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது அப்போதான் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யுது? புரிந்தது. எப்போ? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்புறம் போனவர் போல, போக்காடு போனது போல போகிற அவரை பார்க்கும்போதோ இவர்கள் உள்ள உணர்வுகள் வந்ததை நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த போக்காடை பார்க்கும்போது ஐயோ யெகோவாவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பாவமெல்லாம் அந்த போக்காடு என்ன செய்யுது? இது சுமந்துட்டு தெரியுது. இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, ப்ளீஸ் லார்ட் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி இன்னைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அப்புறம் போனது போல போனார் அதே ஏரியாவில். அதை பார்த்த சீடர்கள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் போகிறார் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க உணர்ந்ததை நம்ம பார்க்குறோம். என் அன்பு பிள்ளைகளே, எப்போ வேத வாக்கியத்தை நம்ம பிச்சு பார்க்குறோமோ, உடைச்சி பார்க்குறோமோ, ஆராய்ந்து பார்க்குறோமோ அப்போ தான் கிறிஸ்துவ கடவுளை நம்மளால் புரிய முடியும். ஏன்னு கேட்டால் அப்புறம் போகிற அந்த கடவுளை நம்ம பார்க்கணும். முதல் உங்களை விட்டு அவர் அப்படியே என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. நம்மளை விட்டு போயிடக்கூடாது. பிடிச்சி என்ன செய்யணுங்க? இழுக்கணும், கேட்கணும், உணரணும். ஓகே. ஸோ இந்த ஸ்கோபிக்கோ, இந்த மலையோட சிறப்பு இதுதான் அங்குள்ள சிறப்பை நம்ம பார்க்க முடியும். இனி அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மலை இருக்கிறதுலையே இந்த ஸ்கோபிக்கோ மலை தான் ரொம்ப ஹையஸ்டான மலை. இது நான் முடிச்சுட்டு நான் அடுத்த விஷயம் இதை சொல்கிறேன் நான். ஓகே, அடுத்த மலைக்கு நம்ம போகலாம். இப்போ அடுத்த ஒரு மலை இருக்குது. அந்த மலை என்ன மலை அப்படின்னு கேட்டால் அந்தோனியார் கோட்டை. சொல்லுங்க, நான் சொல்ல அதுக்கு பேர் அந்தோனியார் கோட்டை. தமிழில் சொன்னேன். இந்த ஃபோர்ட் ஆஃப் ஆண்டனி அதுக்கு பேர், அந்த மலைக்கு பேர். அங்கே தான் சாலமோன் பெரிய கோட்டை கொத்தளங்கள் அங்கே தான் வச்சுருந்தார். இராணுவ தளவாடங்கள் வச்சிருந்த இடம் தான் எது? இந்த ஆண்டனி, ஃபோர்ட் ஆஃப் ஆண்டனி. அந்த கோட்டை இராணுவ தளவாடங்களுக்காகவே அந்த மலையை தேர்ந்தெடுத்து இந்த சாலமோன் அங்கே தான் இராணுவ பயிற்சிகள், மிலிட்ரியோட அம்சங்கள் எல்லாமே என்ன இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு தனி ஏரியா பென்டகன் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, 5 படைகளுக்கு தலைமையகமா. அதே போல இருக்கிற எல்லா படைகளுக்கும் தலைமையகம் தான் எதுங்க? இந்த ஃபோர்ட் ஆஃப் ஆண்டனி. சாலமோன் காலத்தில் அவன் ஸ்தாபித்ததான மிகப்பெரிய ஒரு கோட்டை அந்த ஆண்டனி கோட்டை. இப்போ அங்கே இருந்து தான் எல்லாமே அவங்க வியூ. அது பெரிய உயர்ந்த மலை. அது அந்த ஏரியா முழுவதும் அவங்க பார்க்கலாம். அங்கே கீழே வனாந்தரம் வரைக்கும் பார்க்கலாம், தெற்கு பகுதியில், மேலே வடக்கு பகுதியில் அதே மாதிரி பார்க்கலாம், கிழக்கு கடல் ஃபுல்லாக பார்க்கலாம், அது மேற்கே கிழக்க யோர்தான் நதியை கடந்து இருக்கிற வனாந்தரத்தையும் இவங்க பார்க்க முடியும். பெரிய வியூவான உயரமான ஒரு ஃபோர்ட்டாக, ரொம்ப இயற்கையே பாதுகாப்பான ஒரு ஏரியா தான் இந்த ஆண்டனி, இந்த ஃபோர்ட் ஆஃப் ஆண்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோட்டை. அதுக்கு பேரே கோட்டை. ஓகே, நான் ஒன்று நான் சொல்கிறேன். அப்புறம் அதுக்கடுத்து இருக்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலை தான் ஒஃபேல், இந்த மவுண்ட் ஆஃப் ஒஃபேல். சொல்லுங்க. ஆமாம், இந்த மவுண்ட் ஆஃப் ஒஃபேல் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டால், மிக வலுவான, ரொம்ப பாதுகாப்பான, அசைக்க முடியாத மலை. இதுக்கு பேரு, இந்த மலைக்கு பேரு வலுவான, அசைக்க முடியாத, உயரமான மலை. இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இப்படி எருசலேம் இப்படி மலை இருக்கா, இந்த மலைக்கு மேலே ஒரு சியோன் மலைன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு முகடு தான் இந்த ஒஃபேல் அப்படின்றதான முகடு, ஒரு பெரிய ஒரு உச்சி. இப்போ அந்த உச்சியில் தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஐயா பேலஸ் கட்டி வைக்கிறார். யார்? சாலமோன்.
இந்த பேலஸில் இருந்துட்டு இங்கே நியாயஸ்தானம் இருக்குது. ராஜாவோட நியாயஸ்தானம் இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்கு? ஒஃபேல். இந்த ஒஃபேல் இந்த நியாயஸ்தானத்தில் இருந்துட்டு நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் சிட்டி முழுவதும் ஒரே மாதிரி என்ன செய்யலாங்க? பார்க்கலாம். எருசலேம் அந்த சிட்டி முழுவதும் ஒரே மாதிரி இதை பார்க்க முடியும். இந்த மலையை பார்க்க அந்த ஏரியா முழுவதையும் பார்க்க முடியும். அப்படி பார்த்தா போதும். சீட்டில் யார் வர்றா, எங்கே போகிறா, என்ன செய்கிறா, டோட்டலாக அந்த வியூ தெரியும் இந்த ஒஃபேல் மலையில். அதான் உன்னதமான மலை, உன்னதமானவர் அப்படின்றமல்ல, அந்த உன்னத மலை அப்படின்ற பேர் தான் ஒஃபேல். உன்னத மலை, உயரமான மலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஒஃபேல். இந்த ஒஃபேல் மலையோட சிறப்பு இதுதான். ஓகே, நான் டைம் ஆச்சுல ஓடுறேன் நான். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், நியூ ஜயன், புதிய சீயோன் மலை. சொல்லுங்க. ஆமாம், புதிய சீயோன் மலை. இது இந்த எருசலேமுக்கு தெற்கு பகுதியில் வச்சுக்கிறாரு தலைவர். யார்? சாலமோன். அங்கே தான் மாளிகையை கட்டி வைக்கிறாங்க. அங்கே ஒரு மாளிகை, இளைப்பாறும் மாளிகை, அதுக்கு பேர். ரெஸ்ட் ஹவுஸ் எங்கே இருக்கு? கெஸ்ட் ஹவுஸ் இல்லை, ரெஸ்ட் ஹவுஸ் அங்கே இருக்கு. சாலமோனுக்கு எப்போல்லாம் மன கஷ்டம் இருக்கோ, போராட்டம் இருக்கோ, அவன் வேதனையாக இருக்கிற நேரங்களில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், சமாதானம் அடையணும், தனிமையாக இருக்கணும், ஒரு சந்தோஷம் அடையணும், எப்போல்லாம் விரும்புகிறானோ அப்போல்லாம் அந்த நியூ ஜியன் மலைக்கு இணைஞ்சிருவான், போயிடுவான். அங்கே ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இதனோட சிறப்பு இங்கே தான் மேலறைன்னு சுவாசிக்கிறோம்ல, மேலறையில் இயேசு கிறிஸ்து சீடர்களை கூப்பிட்டு வச்சு கால்களை கழுவினார், அப்பத்தை பிட்டு கொடுத்தார். இதை வாங்கி புசியுங்க, உங்களுக்காக பிக்கப்படும் என்னுடைய சரீரமாக இருக்குது. பாத்திரத்தை இது வாங்கி பருங்க, உங்களுக்காக சிந்தப்படக்கூடிய என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்குது. அந்த உடன்படிக்கைலாம் செய்தார் இல்லையா? மேலறை பஸ்காவை ஆசரித்த கடைசி டயத்தில் ஆசரித்த அந்த மேலறை, அந்த மேலறை இருக்கிற ஏரியா தான் என்ன ஏரியா? எந்த இடம்? சீயோன், புதிய சீயோன். இந்த புதிய சீயோன் ஏரியா, ரெஸ்ட் ஹவுஸ், இந்த ஏரியா. இங்கே தான் இளைப்பாறும் இடம். அங்கே இருந்து தான் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரசங்கத்தையும் அவர் செய்தார். யோவான் 13, 14, 15, 16, 17 ஆகிய 5 அதிகாரங்கள் எங்கேருந்து பண்ணப்பட்டது? இந்த சியோன், இந்த நியூ ஜாயனில் இருக்கிற இளைப்பாறும் பேலஸில், இளைப்பாறும் மாளிகையில் இருந்து இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க? இந்த 5 பிரசங்கத்தையும் அந்த 5 என்ன செய்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறதான பிரசங்கங்கள், இந்த அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரசங்கத்தை இங்கேருந்து தான் கர்த்தர் என்ன பண்ணாருங்க செய்தா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு மலை இருக்குது. என்ன மலை? அதான் மோரியா, அதான் எருசலேம், அதான் சியோன், சியோன் சொல்லக்கூடிய மலை. இப்போது இந்த மலையோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், எருசலேம் எருசலேம் சியோன் சியோன் சொல்கிறோம்ல, சியோன் அப்படின்றது ஒரு ஏதோ ஒரு இடமோ அல்லது பரலோகமோ அப்படிலாம் கிடையாது. சியோன் அப்படின்றது அது ஒரு நவுன் தான். பட் அது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது முகடு, சொல்லுங்கள், உச்சின்றமில்ல, இந்த பீக் ஆஃப் த மவுண்டைன் சொல்கிறோம் இல்லையா, உச்சி, அந்த உச்சிக்கு பேர் தான் சியோன். உச்சிக்கு பேர் தான் என்னங்க? ஒரு அப்போ எருசலேம் மலை இப்படி இருக்குது, இப்படி மேலேருந்து வருது, இங்கனக்குள்ள ஒரு சின்ன பள்ளம், இது மேலே இப்படி வந்துட்டு சின்ன பள்ளம், அது அப்படியே மேலே இப்படி போயிட்டு கீழே இப்படி வருது, இப்படி போயிட்டு மேலே போயிட்டு வருது இல்லையா, அந்த மேலே போயிட்டு வர அந்த பகுதி தான் என்னங்க? சியோன். இங்கே தான் தேவாலயம், இது மேலே அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனைக்கு அடுத்து தேவாலயத்தினுடைய மகாபரிசுத்த ஸ்தலம் அங்கே இருக்குது. அந்த மகாபரிசுத்த ஸ்தலம் வந்து சியோன் மலை, ஐ மீன் அந்த முகடல் இருக்குது. அதுக்கு அடுத்து இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம் மற்றபடி பிரகாரங்கள் எருசலேமுக்குள்ளே இருக்குது. எருசலேமுக்கு கீழே எப்ரோன் இருக்குது. ஜாக்கிரதை, கொஞ்சம் இது புரிஞ்சுங்களாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இயேசுனா இப்போ அந்த பேலஸ் எங்கே இருக்குது? ராஜாவின் அரண்மனை சியோன்ல இருக்கு. அதான் நம்ம சியோன்ல கர்த்தர் வாசம் செய்கிறார், பரலோகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை காட்டில் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சியோன் மலைன்னு சொல்றோம் இல்லையா, சியோன் என்ன சொன்னேன்? உச்சி, முகடு, எருசலேமின் முகடு, ரைட்டா? அந்த அது எபிரேய வார்த்தை. இது உச்சின்னா சியோன்னா என்னது? எபிரேய பதம். ஆமாம்,
தமிழில் அது உச்சி, அவ்வளோதான். இப்போ அந்த உச்சியில் அந்த ஆரம்பமாகுது இல்லையா, உச்சி ஆரம்பமாகுது இல்லையா, அந்த ஆரம்பமாகிற இடத்துல மகா பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து அந்த ஒரு திரை போடுவோம்ல, அந்த திரை அடுத்து வர்றது எருசலேம் மலை ஆரம்பமாகுது, சாதாரண மலை ஆரம்பம். புரியுதுங்களா? இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? இப்போ மோரியா மலை. மோரியா மலை முகடு. எப்படி? மோரியா மலை முகடு. அந்த முகட்டுக்குள்ள இருக்குது. அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம் எல்லாம் மோரியா மலைக்கு இதில் இருக்கு. ஓகே, ரைட், உங்க பாணியில். அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இப்போ மகாராஜாவின் நகரம் அப்படின்றமல்ல, மகாராஜாவின் மகாராஜா எங்க இருப்பாரு? உச்சியில் இருப்பார், மேல இருப்பார். இப்போ அந்த இப்போ பரிசுத்த மகாபரிசுத்தம் எங்க இருக்கு? இப்போ உச்சியில் இருக்குது, சரியா? மகாபரிசுத்தம் இப்போ அங்கதான் என்ன இருக்குங்க? உடன்படிக்கை பெட்டி இருக்கு, கேருபீன் இருக்கு, அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, தேவனுடைய சிங்காசனம் அங்கதான் இருக்கு. அதனால தான் சொல்றோம் மகாராஜாவின் நகரம். தேவன் எங்க சீயோனில் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்றது. அந்த வார்த்தை புரியுதா? சீயோனில் வாசம் செய்கிறாருன்னா பரலோகத்தில் வாசம் செய்கிறார் அப்படின்றதால அவங்க பாணியில தேவன் சீயோனில் வாசம் செய்யறாருன்னா எருசலேம் முகட்டில் என்ன செய்யறாரு? உச்சியில நிற்கிறாரு. எருசலேம் உச்சியில ஆண்டவர் வாசம் செய்கிறாரு. அங்கதான் சீயோன் என்ன இருக்கு? பரிசுத்த ஸ்தலம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அதுதான் சீயோன் மலை, தேவன் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும். அது மாத்திரம் இல்லை, ராஜாவுடைய பேலஸும் எங்கே தான் இருக்கு? அங்கே தான் இருக்கு. ராஜாவினுடைய சிங்காசனமும் அங்கே, தாவீதோட சிங்காசனம் அங்கே தான் இருக்கு. ஸோ அதனால தான் சீயோன்ல வாசம் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இந்த 7 மலையோட அம்சத்தை நம்ம இதை பார்த்தோம். இதைத்தான் சொல்லப்பட்டு இருக்குது, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை என்ன ஒத்தாசை வருது? சமாதானம் கிடைக்கும் மலை, பாவத்தை அக்கிரமத்தை போக்கும் மலை. சொல்ல புரியுங்களா? பாதுகாப்பு கொடுக்கும், சமாதானம் கொடுக்கும் மலை என்ன? ஒலிவ மலை. அக்கிரமத்தை போக்கும் மலை நாச மலை. அப்புறம் என்ன மலை பார்த்தோம்? ஸ்கோபஸ் மலை. என்ன மலை அது? எங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவனுடைய மலை. போக்காடு தானே, கோட்டை கண்மலை என்று சொல்றோம்ல. இதை பார்த்தா அவன் சொல்றது கர்த்தரின் கோட்டையின் கண்மலைமா இருக்குன்னு சொன்னா அந்த பாதுகாப்பான ஒரு அரண் அங்க இருக்குது. அதான் அவங்க சொல்றது. அதான் அந்த அந்தோனியார் கோட்டை என்னதாங்க? பெரிய மிலிட்ரி, தேவனுடைய சேனை இருக்குதாங்க. தேவ சேனை இருக்கிறதான மலை. மாத்திரம் இளைப்பாறுதல் கொடுக்கும் மலை புதிய சீயோன். இளைப்பாறுதல் சாலமோன் எடுக்கிறான். தேவன் அங்கதான் என்ன செஞ்சாருங்க? நமக்கு உடன்படிக்கை செய்தார். மேலறை இருக்கிற இடம், இளைப்பாறுதல் இருக்கும் இடம், இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பாருது. மாத்திரமல்ல, தேவன் வாசம் செய்யக்கூடிய சீயோன் மலை, மோரியா மலை, தேவன் இருக்கிற சிங்காசனம் அப்படின்னு சொல்லி இப்போ பைபிளில் எப்படி என் கண்மலை, என் கோட்டை, என் அரண் இப்பெல்லாம் வருதோ, இந்த மலைகளை வச்சு தான் என்ன செய்யறதுங்க இவங்க சொல்லுறது. ஓகே, இப்போ ஒரு வசனத்தை புரியணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஏறி போகிற மக்கள் இந்த பாடலில் பாடி என்ன செய்கிறாங்க? செகண்ட் ஸ்டெப்பில் நின்று இந்த 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 பாடல் என்ன செய்கிறாங்க? இங்கேருந்து பார்த்தா எல்லா மலையும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம், எல்லா மலையும் பார்க்கலாம். அப்போ பார்த்துட்டு இந்த பாடலை பாடுறாங்க. அப்போ இது எசேக்கியா பாடின பாட்டு இது. அப்போ இந்த மக்கள் இதை யோசித்து பார்க்கும்போது இவங்க உள்ள எப்படி வரும்? எங்கள் தேவன் எங்கள் கூட இருக்கிறார், எங்கள் தேவன் எங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக உணர்வு தூண்டுமா தூண்டாதா? அவ்வளவு அந்த உள்ள உணர்வோடு இந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்து இப்படி நினச்சி பாடுவார்கள். பாடிட்டு ஒரு ட்ரிக் இங்கே இருக்கு பாருங்க. இங்கே என்ன சொன்னாங்க? இப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண் பாடுறாங்கல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இனி அடுத்து பாருங்க, இங்கே ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்க சொல்லி கண்டினியூ பண்ணிட்டா இந்த மலைகள் தான் என்னவாயிருங்க? சிலையாயிரும். இந்த மலைகள் தான் இவங்களுக்கு உதவி செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாகும். அடுத்த வசனமே அவன் சொல்றான், ஒத்தாசை இந்த மலைகள் இடத்துல இருந்து மலைகள் எடுத்து பார்க்கிறான். ஆனா ஒத்தாசை எங்க இருந்து வருது? எஸ், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. இந்த மலைகள் இடத்திலிருந்து என்ன செய்யலங்க? வரவில்லை. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் மலையிலே இருக்கிறதான தெய்வத்தை நோக்கி தான் போறாங்க. மலை தெய்வங்கள் தான் என்ன செய்யுது? அவங்களுக்கு உதவி செய்யறதா நினைக்கிறாங்க.
மலையில இருக்கிறதான கோயில்கள் அவங்களுக்கு அடைக்கலமா நினைக்கிறாங்க. இந்த மலையில் வாசம் செய்கிற கடவுள்கள் இவங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நினைக்கிறாங்க. பட் யூதர்களும் அதை தான் சொல்றாங்க. பட் அது அப்படி அல்ல. இந்த மலைகளிடத்திலிருந்து ஒத்தாசை வரல, மலைகளை படைத்தவரிடத்திலிருந்து என்ன வருதுங்க? ஒத்தாசை. இயேசு கிறிஸ்து மலைகளுக்கு தேவன், மலை தேவன் அல்ல. இந்த மலைகளை உருவாக்கின கடவுள் இடத்திலிருந்து தான் ஒத்தாசை வருது. உருவாக்கப்பட்ட மலைகளில் இடத்திலிருந்து ஒத்தாசை ஒன்றும் வரவில்லை. இப்ப புரியுது உங்களுக்கு? இந்த மலைகளையும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்யுதுங்க? எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது அப்படின்னு சொல்லி இவங்க பாடுறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்போ மலைகளை பார்த்து போகலாமா? புண்ணிய நதிகளை பார்த்து போகலாமா? புண்ணிய இடங்களை பார்த்து போகலாமா? அப்படி இல்லை. இதெல்லாம் படைத்த கடவுள் தான். அவரிடத்துல தான் என்ன வருதுங்க? நமக்கு ஒத்தாசை. கடைசி ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு போறேன். இப்போ வாசிங்க. இதோ என் காலை தள்ளாட விட்டால் காக்கிறவர் உறங்கார். ஓகே, இப்போ 3ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். இல்லை சிறப்பா என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ப்ரொடெக்ஷன். சொல்லுங்க. பாதுகாப்பு. இப்போ இங்க தீமை கடவுள் எங்களை பாதுகாப்பாருன்னு தான் விஷயங்க. ஏன்னா அத்தனை தீமைகளுக்கு. ஏன்னா எசேக்கியா காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து சனாகரிப்பு மூலமாக வந்துச்சு, அசிரியர்கள் மூலமாக. ஆனால் தேவன் உங்களை என்ன பண்ணாருங்க? பாதுகாத்தா. அந்த பாதுகாப்பு தான் இங்கே முக்கியம். பாருங்க, கர்த்தர் காக்கிறவர் உறங்கார் வாசிக்கிறோம். அதுக்கு எடுத்து வாசிங்க பிரதர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அடுத்து கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிற்கிறார். நல்லா இருக்கு. அடுத்து பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அப்புறம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பாருங்க, காப்பார் காப்பார் காப்பார். God will protect us. அவர் நம்ம என்ன செய்வாருங்க? பாதுகாப்பார். பிரியமானவரே, இது பாருங்க, இது தொடரும் நிகழ்வு. என்ன நிகழ்வு பாருங்க? பகல்ல வெயிலாகிலாம் இரவிலே நிலவாகிலாம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இது தொடர் நிகழ்வு. என்னப்பா கோயம்புத்தூர் பெருசா மைண்டு? இல்லை சரி, தொடரும் நிகழ்வு. என்ன நிகழ்வு? தொடரும் நிகழ்வு. இரவு தொடர்கிறது, பகலும் தொடர்கிறது. இதை தடுக்க யாராலையும் முடியாது. உனக்கு வர்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன செய்யுங்க? தடுக்க முடியாது. கடல் மேலே நீ பயணம் போகும்போது அலைகள் வருவது இயற்கையே, அதை தடுக்க முடியாது. நீ கடல் மேலே கப்பலில் போகலாம், கப்பலில் போகலாம். சரி, கடல் மேலே கப்பல் போகலாம். ஆனால் கடலுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கடல் தான் என்ன செய்யக்கூடாதுங்க? கப்பலில் போகக்கூடாது. அது என்ன சொல்லும்? மூழ்கி. உலகத்தில் நீ நானும் வாழலாம், ஆனால் உலகம் தான் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நான் சொல்ல புரியுதாப்பா? ஸோ இயற்கை தொடரும் நிகழ்வு. இதெல்லாமே பகல் வருவது, இரவு வருவது தொடரும் நிகழ்வுகள். பட் இது விஷயம் என்ன? இங்கே காப்பார். அல்லேலூயா சொல்லுமா? காப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் பல வேர்ட்ஸ். பட் காட் வில் ப்ரொடெக்ட் அஸ். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு பிடிக்கிறேன். ஒன்று பாருங்கள், அந்த சரௌண்டிங்கில் பாருங்கள், ராஜா அந்த எசேக்கியா இருந்தான் இல்லையா? ராஜாவுடைய வேலை என்ன? ராஜாவுடைய வேலை அவன் கோட்டை குத்தனங்களை கட்டி அங்கே இருக்கிறதான ஆடு மாடுகள் மாக்களை மனிதர்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு, போஷிக்கிற பொறுப்பு யாருடைய பொறுப்புங்க? ஒரு ராஜாவுடைய பொறுப்பு. ராஜாவுடைய அவன் காப்பான். ஒரு ராஜாவாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? காப்பான். உண்மையான அது மறுக்க முடியாது. தொடரும் நிகழ்வு. நெக்ஸ்ட், ஒரு செல்வந்தன் இருக்கிறான்னு வச்சுக்கலாமே, ஒரு பணக்காரர் இருக்கிறார். அந்த பணக்காரருக்கு பொக்கிஷம் இருக்குது, பணம் இருக்குது, சொத்து சுகங்கள் நிறைய இருக்குது. அவன் அதை பாதுகாப்பானா இல்லையா? காப்பானா? கேட்க மாட்டானா? தூங்கவே மாட்டான்ல, தூங்கவே மாட்டான்ல. ஒரு செல்வந்தன் தன் சொத்துக்களை பாதுகாப்பான். நெக்ஸ்ட் ஒரு வேர்டு இருக்கு பைபிளில் தான். ஒரு தாய் தன் சேயை காப்பாளா? கேட்க மாட்டாளா? எந்த சூழலிலும் தன் ஜீவனை கொடுத்தும் தன் சேயை, தன் குழந்தையை அவள் காப்பாள். வேதம் போட்டுகிறது, தாயுன்னை மறந்தாலும்
நான் உன்னை அப்கோர்ஸ் பிலவட், தாய் கூட என்ன செய்யலாம், ஆனா மறக்க மாட்டா. சாத்தியம் இல்லை, அப்படி ஒரு நியமமும் இல்லை. தாய் மறக்கவே மாட்டா. சப்போஸ் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். இதுதான் வேதம். ஓகே, காப்பா யாருங்க? கர்த்தர் காப்பா. நம்பிக்கையோடு இருக்கலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.